இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிற இந்த அழுந்தின கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட சவுலுடைய வாழ்க்கையின் வழியாக ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட விதத்துல தவறி போனார், எந்தெந்த விதத்துல கர்த்தர் அவரை நடத்தினார் என்பதை குறித்து நாம் ஆழமாக தியானித்து அதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் அபியாசப்படுத்தி கொள்வோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு காரியம், சவுலுடைய ஆவி எப்படியாக இருந்தது என்பதை குறித்து நாம் விசேஷமா தியானிக்க இருக்கிறோம். சவுல் ஒரு சாதாரண மனிதனாய் காணப்பட்டான். சவுல் எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட பென்யமீன் கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனாலும் கூட அவருடைய தோற்றம் எப்படியாக இருந்தது? அவருடைய தோற்றம் எல்லாருடைய தோற்றத்திற்கும் அதிகமான, அவர் மிகவும் உயரமான ஒரு மனிதராய் காணப்பட்டார். மிக சௌந்தரியமானாய் இருந்தாலும் கூட அநேகர் மத்தியில அவர் நிற்கும் போது அவர் மிக உயர்ந்தவராய் கூட காணப்பட்டார். ஆனால் இப்படிப்பட்டதான விகார தோற்றமுடைய சவுலாய் இருந்தாலும் அவருடைய ஆவியானது ஒரு கலக்கம் நிறைந்த ஆவியாகவே இருந்தது. கர்த்தர் ஒரு பொறுப்பை அவரிடத்துல கொடுக்கிறார். அந்த பொறுப்பை எப்படி நான் நிறைவேற்ற போகிறேன் என்கிறதான ஒரு கலக்கம் இந்த சவுலினிடத்துல காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இந்த சவுலை ராஜாவாக்கின போது இந்த கலக்கத்தை மாற்றுவதற்கு எப்போது இந்த சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரோ அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சவுலின் மேல் இறங்கினதை பார்க்கிறோம். சவுலுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு கூட ஐக்கியமாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 10வது அதிகாரத்திலே நாம் இதை வாசிப்போமானால் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடு இருக்கிறார். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின போது கர்த்தருடைய ஆவியானவர் அவரை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில பொறுப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒரு சில காரியங்களை ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை அழைக்கும் போதும் ஆண்டவருக்கு நாம் செய்யும் போதோ அநேக விதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும். மனிதர்களே நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், நம்மோடு கூட இருந்தவர்களே நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில மனுஷனுடைய ஆவி கலக்கம் அடைகிறதாய் கூட காணப்படும். மனித ரூபமாய் நாம் சிந்தித்து பார்ப்போமானால் ஒரு பயத்தின் ஆவி நமக்கு வரும். அநேக நேரத்துல கோபத்தின் ஆவி நமக்கு வரும். எந்தெந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நிலைமையோடு நாம் செயல்பட வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம், தெளிவின்மையில்லாத ஒரு ஆவி நமக்குள்ளாக வரும். இது எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்காக தான் கர்த்தருடைய ஆவியானவரே சவுல் மேல் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் சவுலை அந்த நேரத்திலிருந்து நடத்த சித்தமுடையவராய் கூட காணப்படுகிறார். இதே 10வது அதிகாரம் 6வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது சவுல் வேறே இருதயம் உடையவராய் கூட நான் காணப்பட்டார். சவுல் கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மேல் இறங்கி அவன் வேறே மனிதனாய் மாற்றப்பட்டான். நீ வேறு மனுஷனாவா என்று சொல்லி சாமுவேல் சவுலை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி வரலாற்றை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். அதே போலதான் இந்த சவுலுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன்னான சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவருடைய குடும்பத்திற்கான காரியங்களை எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கான காரியங்களை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இப்படியாக மகத்தரம் சவுலுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எப்போது சவுலுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்தாரோ இந்த குடும்பம் தான் என்றதான அந்த சுயம் மாறி இஸ்ரவேல் ஜனங்களை பொருளாக ரட்சிக்க வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் இந்த சவுலுக்குள்ளாக வருவதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கிறதா? ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை இப்படிவாக இருந்தது, ஆனால் இப்போது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கைக்கு வந்த பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டுவிட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மறுபடியும் பின்தொடர்கிறேன். யோசித்து பார்ப்போம். இன்னொரு காரியத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த சவுலுடைய வாழ்க்கையில 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவனும் அவர்களுக்குள்ளே
தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த சவுலுக்கு இந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு அனுபவமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த எந்த விதமான அனுபவம் இல்லாத இந்த சவுலை அனுபவசாலியாக மாற்றியது இந்த கர்த்தருடைய ஆவியை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியனுடைய சுயபலத்தால நான் யோசிச்சு செய்வேனா என்று கேட்டால் சுயபலத்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்காக நான் நிற்க வேண்டும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், சத்துருவை நான் ஜெயிக்க வேண்டும், பொல்லாங்கனை ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் மிக மிக அவசியமான ஒருவராய் காணப்படுகிறார். தீர்க்க தரிசனம் இல்லாத சவுலுடைய வாழ்க்கையில இப்போது தீர்க்க தரிசனம் கடந்து வருகிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை இயக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு சவுல் தன்னை ஒப்பு கொடுத்தார். எனவேதான் இதெல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆவியானவர் எப்படி செயல்பட ஆரம்பிக்கிறார்? 1 சாமுவேல் 11 அதிகாரத்துல 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சவுல் இந்த செய்திகளை கேட்டவுடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவன் மிகவும் கோபம் கொண்டவனாகி இந்த காரியங்கள் பின்வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். 15வது வசனத்துல, அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அவ்விடத்துல கர்த்தருடைய சந்தியில் சவுல் ராஜாவாக ஏற்படுத்தி அங்கே கர்த்தருடைய சந்ததியிலே சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷமாக கொண்டாடினார்கள். எப்போது கர்த்தருடைய ஆவியானவர் சவுல் மேல் இறங்கினாரோ அப்போது சவுலுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியத்தை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார் ஒரு காலகட்டம் வரை. ஆனால் பிற்பாடு சவுலுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது அது மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அப்போது இந்த ஆவியானவர் எப்படி என்ன செய்கிறாராம் பாருங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 15வது வசனம் 14-15 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரப்பிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எது வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலிடத்துல இருந்தாரோ, எது வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை இடைக்கட்டி கொண்டிருந்தாரோ அது வரைக்கும் சவுலுடைய வாழ்க்கை நன்றாக தான் இருந்தது. அது வரைக்கும் சவுலுடைய வாழ்க்கை சிரமமாக தான் இருந்தது. அது வரைக்கும் எல்லாம் வெற்றியாக தான் இருந்தது. ஆனால் எப்போது சவுல் கர்த்தருடைய ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு தன்னுடைய சுயத்தின் மேல் சாய ஆரம்பித்தானோ அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலோ ஆவியானவருக்கு முன்னான அனுபவம் ஒன்று இருக்கும், ஆவியானவருக்கு பின்னான அனுபவம் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த அனுபவத்திலே நாம் உறுதியாய் காணப்படுகிறோமா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆவியானவருக்கு முன்னான அனுபவத்தை பார்க்கிலும் பின்னான அனுபவம் மிகவும் பிரகாசமான ஒரு அனுபவம். ஆனால் இந்த பிரகாசமான அனுபவத்திலே நாம் விழுந்து 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 எந்தித்துக் கொண்டிருப்போமானால் ஆவியானவரை துக்கப்படுத்துவர்களாய் கூட காணப்படுகிறோம். இந்த சவுல் நிமித்தமாய் கர்த்தர் துக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கி போனதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நமக்கு வராதபடிக்கு இன்றைக்கு கர்த்தரிடத்துல நாம் ஒப்புரவாகி, ஆண்டவரே நீர் எனக்குள்ளாவாங்க, எல்லா காரியத்தையும் வைராகியமாய் நான் செய்ய உம்முடைய ஆவியை நீர் எனக்கு கொடுங்க. என்னிடத்துல இருக்கிற பயத்தின் ஆவி எடுத்து போடுங்க, கலக்கத்தின் ஆவி எடுத்து போடுங்க, எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆவியானவர் உம்முடைய பலத்தின் ஆவியினால் நீர் என்னை நிரப்பி இடைக்கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன்தாமே நாம் தியானித்த இந்த வார்த்தையின்படியாய் நம்முடைய ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அநேக ஸ்திரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய கர்த்தர் நம்ம அழைக்கிறார். நாமும் அதற்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமா நம்ம ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி அப்பா. சவுலுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான அந்த ஆவியானவருடைய செயல்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே அப்பா, சவுல் அதை மறந்து போய் கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம். நாங்களும் கூட அப்படி செய்யாதபடிக்கு எங்க வாழ்க்கையில நாங்கள் அழைக்கப்பட்ட இந்த அழைப்புல உறுதியா இருக்கும், அதை ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு அதுல நாங்கள் உத்தமமா இருந்து செயல்பட பரலோகத்தின் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மகிமை மகிமை